ஆண்டவராகிய யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 2025 ஆண்டு உங்களை மீண்டும் காணக்கூடிய ஆண்டோடு குறிப்பாக தலைமையங்கள் மத்தியில் இந்த அன்பும் அன்பையும் பார்த்தேன் பார்த்தேன். புதிய ஆராதனை நடத்தும் எந்த சட்டத்தை அவர்கள் படித்த போது என்னெல்லாம் சொன்னாங்க. கும்பமேளா அந்த காலத்தில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது பரிசுத்தற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத பொருள்களை தேசத்தில் பெரிய வெற்றிகரமாக பெரிய ஒரு காலகட்டத்திலே நாம் நமக்கு கிடைத்த பெரிய வாக்கியம் அவர் சொல்லிக்கிற போது அந்த பரிசுத்த தெய்வத்தின் பிரதிபலிப்பு நமக்கு அந்த பிரதிபலிப்பின் விளைவாக 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதை கேட்ட மாத்திரத்துல பரிசுத்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல ஐயோ வதமான நான் அசித்த உதடுகளுள்ள மனிதன் உதடுகளுள்ள மனிதன் மத்தியிலே நான் வாழ்கிறேன். என்ன உணர்வு உதடுகளுக்கு சொன்னால் அது இருதயத்தில் வர்றதுதான். இதயத்தை நிறைவான் அப்படி வசந்தோன படிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. மற்றவங்க என் சுற்றில இருக்கலாம். இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து அந்த பரிசுத்த தெய்வத்தை பிரதிபலித்து வருகிறோம். நான் அதமானே என்ற உணர்வு ஆண்டவர் மூலமாக நாவை தொடுக்கிற ஒரு சம்பவத்தை பின்னாடி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரே ஆக்ஷன்ல எவ்வளவு காரியங்களுக்கு நடக்கிறது பார்க்க அவங்களெல்லாம் நிற்க முடியாத ஒரு நிலவரத்துல மக்கள் அந்த மக்களுக்காக அவ்வளவுதான் அதெல்லாம் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பசுத்த தெய்வத்தை நம்ம காண பசுத்த இந்த உலகினர் அதுக்கு நான் பதில் சொல்ற கடைசியா பதில் சொல்றது தெய்வம் பசுத்த புனித. நம்ம ஆதிஷ்ட நோக்கில மரண என் தரப்புதான் இவ்வளவு பல சாத்தியம். அப்ப அவருக்கும் சந்திக்கிறார். அவருக்கு ஒரு புனிதத்தை நமக்கு வேணும் அடிப்படை. ஆனால் நமக்கு இருக்கிறான் என்று சிரித்து பார்ப்போம். பரிசுத்த தெய்வத்தை அடையாள காட்டுவதற்கான எந்த வழிமுறைகளும் ஒரு பெரிய அன்பான்சம் மதம் எப்படி நோக்கி எங்கே நோக்கி சமீபத்தை நான் வாட்ஸ்அப்ல ஒரு படத்தை பார்த்தேன். கரும்பு மண்டை எலும்பு அதை கழுத்துல ஒரு சாமியா இருக்கு. அப்போ இவங்கிட்ட என்ன எதிர்பார்க்க மக்கள் எங்க நடத்தி கொண்டு போறாங்க, எங்க நடத்தி கொண்டு போறாங்க என்பது ஒரு பெரிய கேள்வி கேட்டு விளக்கம்.
அப்படியே நாள் போச்சு சொல்றது சாதி லட்சக்கணக்கான மக்கள், கோடி கோடியான மக்கள் விசாலமான பாதையில் போய் செய்தியை அந்த ஆண்டவர் கொடுத்தேன். அந்த இடத்துல நின்று ஒரு இதை சொல்லி இங்கே போகிறேன். நீங்க ஐயப்பன் என்று எச்சரிக்கை என்று குரலை கொடுக்கிறதான் ஆண்டவரை எனக்கு கொடுப்பாங்க. நம்மளே பண்ணிட்டு ஒளிபரப்பான மக்கள் அதை நோக்கி போய்கொண்டிருக்கிற போது இந்த பட்சம் சிறப்பாக இப்ப விசாலமான பாதையோடு நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து எச்சரிக்கை எடுப்பதுதான் நம்முடைய நம்முடைய பட்சத்தை காட்டிக் கொள்வது சந்திக்கிறது ஆயத்தைக் கொள்வது நம்முடைய பகுதியிலே ஒரு முக்கியமானப்பட்டது. ஆனால் சொன்னாங்க நடக்கிறதெல்லாம் படமாக இருந்த வேதனையான காரியங்கள் படுகிறோம். எத்தனை பேர் நியாயம் எல்லாம் காரணம் எல்லாம் நிறைய பதிப்படாத அதிகாரம் அந்நியரை எதிரில சொல்வது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து நீங்களும் அவர்களை போல கட்டப்பட்டவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சகோதரன் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியானால் நினைவு கொள்ளுங்கள். கட்டப்பட்டு ஜெயில இருக்கிறான். எவ்வளவு நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் அவர்களுக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக எதிர்த்து பெரிய கடமை நமது அதை ஒரு காரியம் அது நம் செய்ய வேண்டிய அடிப்படையான காரியம். நாம் சொல்லுவதற்கு அந்த பொருள் மற்றவர்கள் சொன்ன தப்பாட்சி எந்த மனித பொருள் அதை சொல்லித்தான் என்னுடைய ஃபேமிலி சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஊர்ல என்னுடைய அத்தா மகன் கன்னடாவில் இருக்கான். அவன் எப்பயாவது ஏற்படும். இந்த தடவை நிறைய கதைகள் வைப்பது அவன் ரொம்ப பிரயாசப்பட்டு என்னை மற்றும் குடும்பத்தின் சில பிரயாசப்பட்டு தூர இடத்துல பாம்பேல ஹைதராபாத் பல இடங்கள் இருக்காங்க. ஒரு பாதிப்பால் எல்லாம் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட 120 அந்த கோடிகளை தவிர்த்தாங்க. அப்ப நான் சொன்ன காரியங்கள் அடிப்படையான சில காரியங்கள் அவருடைய பணத்தை நோக்கி கூடாத அளவுல அவன் சில காரியங்கள்லாம் பேசி அதை சொல்லியிருக்காங்க.
கேள்வி நேரம் வச்சு இதான் சிவன் தான் கேள்வி சொன்ன கருத்து கேட்கணும் கேள்வின்னு சொல்றபோது ஒரு சிலர் கேட்க அதை அவங்க கன்வீன்சிங்கை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளணும். அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமாக. அப்படின்னா ஆண்டவன் நமக்கு எப்படியேன்னு ஒரு பிரயாசத்தை கொடுக்கிற போது தருணங்களை நமக்கு உருவாக்கிட்டார். தருணங்களை உருவாக்கிட்டார். முக்கியமாக புறஜன்கள் பிள்ளைகள் வந்து இந்த கேட்டார். ஏன்னா ஒரு மூத்த குடும்பத்துல மூத்தவராக ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பார்த்தாங்க. இல்லை கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி சொன்னதெல்லாம் கைதான் ஏற்று. ஆனா எங்கள் கணவன்மார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அப்படியேனா நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி என்று கேட்க இந்த கட்டத்தில் கணவர் கேட்கலன்னு சொன்னாங்க. நீ வேதத்தை தான் ஒன்று முதல்ல பாருங்க. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க முதல்ல கணவனை கேள்வி கூட அந்த பிள்ளைகளுக்கு உன்னையும் பிள்ளைகளையும் அவர் சார்ந்திர போது அவர்களை கற்பிப்பார். அதெல்லாம் டிஸ்கரேஜ் ஆகும். அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு சம்பவமா அது ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அதெல்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கிற போது பைபிள் கொடுத்து பேசுறது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க இல்லாட்டா அது உங்களோட சொல்லலாம். ஆனால் சொந்த ஒரு பக்குவத்தின் நிமித்தமாக அவர்களை மறுக்க முடியும். அவப்பட்ட பதிப்பு என்று அதை இக்னோர் பண்ற ஒரு மனப்பான்மை. அப்படி மனப்பான்மை உருவாக்கப்பட்டது என்று நான் நிச்சயமாக சொல்றேன். அது ஒரு நல்ல காரணம். அதுவே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதான சூழ்நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். நாம் உருவாக்கி சொல்ல வேண்டும். எல்லாத்தோடையும் எத்தனையோ ஃபேமிலி இருக்கலாம் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வித்தியாசமான குடும்ப சூழ்நிலையில் வந்துருக்கோம். வித்தியாசமான சூழ்நிலை அவங்களுக்கு தயார் பண்ணா உங்க குடும்பத்துல ஒரு 50 பேர் செஞ்சுக்க முடியாது இல்லையா? ஒரு 50 பேர் செஞ்சுக்க முடியாது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு சேர்ந்த போது நம்ம பெரிய தரிசனம் பண்ணி அந்த கோயில் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு ரீச்சபிள் தானே, நம்ம ரீச் பண்ணலாமே. அதனால அப்படி ஒரு சிந்தையோடு நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க ஒவ்வொரு குடும்பத்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் சந்திக்க முடியும். அது செய்யறதுக்கு நீங்க பிரயத்தனப்பட முடியும். என்னுடைய அனுபவத்திற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்க ஆண்டவர்களுக்காக விளைவிச்சு சொல்லி நான் விரும்புகிறேன். நம்முடைய விருப்பங்களையும் நமக்கு அருள் செய்கிறாங்க. விருப்பங்களை கனப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கும் அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உருவாக்கி இப்படி அந்த சப்ஜெக்ட் வச்சு ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஒரே ரிலிஜியன்கிற ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறது. ஒரே ரிலிஜியன். ஆங்கில 16ஆம் அத்தியாயம் அந்த தெய்வம் எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கும் இருக்கான ஒரு ஆங்கில தீர்க்கதரிசி அதை சொல்லும். 37 11ஆம் அதிகாரம் 37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும்
எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அப்போ பிதாக்கள் அறியாத தெரியாது, நம்மளுக்கு ஒற்றையாக யாருக்குமே இந்த தெய்வம் தெரியாது. அப்ப இந்த தெய்வம் முக்கியர்கள் அறியாத தெய்வத்தில் பொன்னினாலும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ஒரு நம்முடைய தேசத்தை வச்சுட்டாங்க. அது ஹிந்துவிசமா இருக்கிறது. அந்த இலக்கியங்களுக்கு இஸ்லாம் அந்த இலக்கியங்களுக்கு அந்த பண்றது கூட டெரரிசம். ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவம் அந்த பதவி கொண்டிருந்த காலத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் ஆய்வு லிவிங்ஸ்டன் போன்ற மிஷனரிகள் அங்க போய் ஊழியம் செய்யும் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் உண்டாக்கி அப்படிப்பட்ட தேசத்தை போய் இன்னைக்கு டெரரிசம் போயிருந்தோம். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இன்னொரு பகுதியில் ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் எந்த இலக்கியத்தை டெரரிசம். இந்த டெரரிசம் மூலமாக இஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் இப்போ கிறிஸ்டியானிட்டி என்னாச்சு, கிறிஸ்தவம் என்னாச்சு, பழைய மகிமையில் உள்ளிட்டு we are living on the past glory. நாங்கள் அப்படி செஞ்சோம் உலகத்தையே அந்த கிறிஸ்தவோட ஆத்மாக்கு இங்கிலாந்து பெருமைப்படுவதற்கு தேவை. வெளியே ஒரு ப்ராசஸி இங்கிலாந்துல வெளிநாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நிறைய மிஷனரிஸ் உலகம் பூரா போய் கிறிஸ்தவத்தை பரப்பினார். ஆனால் ஒரு கட்டத்துல இந்த இங்கிலாந்து தேசம் இந்த மகிழ்ச்சிக்கும் அப்போது இந்தியாவில் இருந்த மிஷனரிஸ் இங்கிலாந்து போய் எந்த ஒரு ப்ராசஸ் செஞ்சிருந்தார். இப்ப அது நிறைவேறிச்சு. அங்க கிறிஸ்டியானிட்டி வாழாச்சு. இல்லாட்டா ஒரு ஹிந்து பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இஸ்லாமியும் அவங்களுக்கு தான் போட்டி அங்கேயாரம். அப்ப எத்தனையோ சர்ச்சஸ், பெரிய சர்ச்சஸ், பழமையான சர்ச்சஸ் எல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டு செத்துட்டாங்க. என்னென்ன போச்சுன்னா கலப்பு வச்சிருப்பான், அதாவது தொழில் வச்சிருப்பான், மாற்ற மாற்றிருப்பான், பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு மாதங்களுக்கு முன்பாகவும் நான் அந்த சர்ச்சை சட்டத்தை எப்படிப்பட்ட வரலாறு ஒரு தகவல் கிடைச்சது நடிப்பதை. அப்ப இஸ்லாமை நோக்கி போய் கொண்டு கிறிஸ்தவம் அக்கறையற்றதாக போய்விட்டது. கிறிஸ்தவம் அக்கறையற்றதாக அதை யாரும் மறுக்க முடியும். ஏன் இந்த அக்கறையின்மை வந்தது? ஏன் இப்படி வந்தது? அது யாருடைய குறைவு? நம்ம ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னது அனுமதித்தார் என்று அப்படி வரும்போது நம்ம இந்த வாய்ச்சது போல 5 கிறிஸ்து சொல்லுவார். இந்த 11,000 வாய்ச்ச 5 கிறிஸ்து சொல்லுவார். அவன் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நான் சொல்றது பார்க்கணும். அது வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எந்த நான் சொல்றது பார்க்கணும். இந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றதுக்கு அப்போது வைராக்கியமான கிறிஸ்தவர்கள் அப்போது இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவன் ஃபர்ஸ்ட் டார்கெட்.
நான் முன்னாடி ஒரு முறை உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கிறது. போப் ஒரு மத நல்லிணக்கம் என்ற பெயரில் அநேக மதத்தினர் ஒன்றிணைத்து இந்த இலக்கை நோக்கி பயணித்த ஒரு படங்கள்லாம் கூட பார்க்கலாம். பார்த்தா தெரியும் போக்குல தலைமையில் எந்த விஷயத்துல அபேதாங்கரம் ஆயிரத்துக்கு பெருமாள் கோவில்களை கூட ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க எட்டு விஷயத்தை ரொம்ப சொன்னது. இப்படி இந்த இப்ப சமீபத்துல சவுதி அரேபியாவில் இதுல இருக்கிற இந்த லிமிடெட் 100க்கும் அதிகமான மதவாதிகள் ஒரு கூட்டத்தை போக்கு அரேஞ்சி சவுதி அரேபியாவில் நடத்திட்டாங்க சமீபத்தில். அப்போ அந்த விஷயத்தை நோக்கி கொண்டு போவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த போக்கு தலைமையில். அந்த குரூப்பு அன்றைக்கு ஆளுகின்ற சமயத்துல அவனை சப்போர்ட் பண்ண அந்த குரூப்பை சப்போர்ட் பண்ண இது ப்ராசஸ் கேட்டுதானே போக்கு அந்த அளவுக்கு. அப்போ நாடுகள் சொன்னா சீர்திருத்த சபைகள், ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், கிறிஸ்டியன்ஸ், ஃபர்ஸ்ட் டார்கெட் கிறிஸ்டியன். ஒத்து போயிடுவான். அந்த ஒரே வெளிப்பட்டு பயப்படாம இல்லையாங்க. மேற்கோயில் படிக்கிறது அது ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, அடிமையானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவனுடைய முத்திரை வாங்கி மாற்றம் தான் சர்வை பண்ணும். அந்த ஒரு நாளைக்கு 14 அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், தியாகினர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இவங்க எல்லாம் அடையாளம் போட்டதோ. அப்ப இந்த நோக்கி உலகம் பயணித்து கொண்டு ஒன்றை நோக்கி பயணித்து இதற்கு இன்னொரு வெளிப்படையான ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த அடிப்படையில நிறைய கண்டுபிடிப்புகள் உலகத்தில். இப்ப ரஷ்யன் ஆர்மியில நாய உருவத்துல ஒரு ரோபோட் இப்ப அவங்க அழிக்க முடியாது. அவங்கதான் இப்ப ஃபர்ஸ்ட் நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கதான் நிற்பாங்க. அப்ப யுத்தத்தோட தன்மையை மாறி போகுது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுனால கண்டுபிடிப்புகள் வந்தது. இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அந்தி கிறிஸ்துவனுடைய பலமான ஆயுதங்களாக மாறும். யோவேல் 2,000 முழுமையும் படித்தார். அந்த ரோபோவை பற்றி பூரா அதுல வர என்ன செய்யும், அதனுடைய தன்மை என்ன என்பதை யோவேல் ஒரு சில பின்புக்கு நான் சொல்றேன். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள்.
ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பிப்போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இரைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சேகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமல் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகையின் வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். இதுதான் அந்த ரோபோஸ் ஆர்மி, அதனுடைய தன்மை. எங்க வேணாலும் நுழையும், எங்க வேணாலும் நுழையும். ஜன்னலுடைய கூட தன்னை சுற்றி கொண்டு உள்ளது அவ்வளவு செட் பண்ணிச்சிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப இருநூறு யுத்தம் வருமானால் இதுதான் முக்கியமான. அப்ப இது அவனோட ஆயுதமாக டெரரைஸ் பண்ணிடும், மக்களை டெரரைஸ் பண்ணி தப்ப முடியாது, எங்கேயும் தப்ப முடியாது, எங்கே போனாலும் தப்ப முடியாது. அப்படியானால் இது ஒரு பெரிய அழிவுக்கு வழிநடத்தும் பயங்கரமான ஆயுதம். அப்ப இன்னும் வரப்போறதெல்லாம் இப்படிதான் வரப்போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகிக் கொண்டே வந்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்மளோட சமீபத்துல அந்த வேளப்பிரச்சனையினுடைய புத்தகம் நினைக்கிறேன், அஞ்சு கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தமாகும் உலகம் என்ற தலைப்பில் புத்தகம் முடிஞ்ச தயவுதான் படி என்னுடைய புத்தகம் பிரபத்துக்காக சொல்லல. சந்தோஷம். அதனால அஞ்சு கிறிஸ்துடைய ஆளுநர் வரவேற்பதற்கு உலகம் ஆயத்தமாயிடுச்சு, வேகமாக ரெடியா இருக்கு விஷயம் பண்றது. ஒரு முறை சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன், அர்ஜென்டினாவை தயார் பண்ணி இந்த 17ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்டு 17 படிக்கிற அந்த மெருகத்தின் சொல்லுங்க இன்னொரு கொண்டு வச்சா ஐக்கிய நாடு சொல்லி அதெல்லாம் இந்த படத்துல பார்த்துட்டு. ஆனா பின்னாடி என்ன ரியாக்ஷன் வந்து நமக்கு தெரியல. சில மாதங்களுக்குள்ளாக அது அப்புறம் அப்ப இது ஒரு வெள்ளோட்டம் மாறி எங்க வராது இவங்க வரக்கூடிய நிலவரத்துக்கு கொண்ட வளர்ச்சி வந்துருச்சு. இவங்க கூட அந்த மிருகத்தின் சொல்வத்தை கொண்டு வைக்கிற அளவுக்கு நெருக்கம் வந்து விட்டது, காலங்கள் நெருங்கி விட்டது. அதன் யூரோப்பியன் யூனியன் ஒரு பெரிய அமைப்பு. அதெல்லாம் படிச்சு பார்த்தா பழைய ரோமன் எம்பருடைய ரூபாய்கள் இப்போ போக்கை லிங்க் பண்ணி பார்த்தா பழைய ரோமன் எம்பருடைய ரூபாய் அது மீண்டும் உருவெடுக்கிறது.
இப்ப இருக்கிறது 10 நாடுகள் யூரோப்பியன் ரோமன் என்பது இருந்த அந்த அந்த யூரோப்பியன் யூனியன் அது தவறும் அநேக நாடுகள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப அந்த அமைப்புக்கு பெரிதாக இருந்தது பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி வேகமாக போகுது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் கூட அப்போஸ் பண்ணி பேசியிருக்கோம். இன்னைக்கு டாலர் மதிப்பை விட அந்த யூரோ பணம் அது மதிப்பு கூட நம்பிட்டு. அப்ப இவங்களோட வளர்ச்சி வேகமாக போகிறது. உலக நாடுகள் வந்துக்கிறாங்க, உலக நாடுகள் வந்துக்கிறாங்க. இந்த வளர்ச்சி இது அந்திகிறிஸ்துவை சார்ந்து கொள்கிற ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பார்லமெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்தை அந்த அட்டப்படத்துல அந்த புத்தகம் அதுதான் அட்டப்படமா போகும். அதுல அந்த பாபேல் கோபத்தினுடைய அமைப்புப்படி அதை கேட்டுக்க அவங்களுடைய பிரின்சிபல் என்னன்னு கேட்டா அதே அது வார்த்தைகளை தாறுமாறாக பாபேல் கோபத்தை நிறுத்துவதன் நிமித்தமாக நாங்கள் செய்வோம், நாம் செய்வோம், நமக்கு பேர் உண்டாக்க செய்வோம் என்ற நோக்கத்தோடு கேட்டப்பட்டது. ஆனால் ஆண்டவர் பாஷையை தாறுமாறாக்கி சிதறடிக்கப்பட்டார். ஒரு பாஷை பேசுறவங்க எல்லாம் போய் உலகம் போல சிதறடிக்கப்பட்டு அந்த கட்டடம் நின்று போச்சு. இப்போ அழிந்து கொண்டிருக்கிற கட்டடத்துல அந்த ஒரு கட்டணம் இருக்கு. அந்த போட்டோ சொல்லிட்டு பார்த்துட்டு அதே அமைப்பை அந்த யூரோப்பியன் யூனியனுடைய பார்லமெண்ட் இப்ப இருக்கு. பார்லமெண்ட் பத்தி இருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டா அங்க உள்ள நம்முடைய பார்லமெண்ட் பார்த்தா தெரியாது. நம்முடைய பார்லிமெண்ட் அப்படி இருக்கும். ஒவ்வொரு சேர்க்கும் நம்பர் போட்டு இல்ல 666 ஒரு நம்பர். அந்த நம்பர் சேர்ல யாரும் உட்கார்ந்து சேர் வந்து வெங்கட அந்த 666 எண்ணுள்ள சேர் வேக்கண்டா வச்சிருக்காங்க. யாரும் உட்கார்ந்து என்ன நோக்கம்? ஏன் அந்த 666 நம்பர் போட்டுருக்கா? ஏன் வந்து வரப்போகலாம், அங்கிருந்து வரப்போகலாம். அப்ப இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை விலகிக் கொள்ள முடிகிறது இல்லை. விலகிக் கொள்ள கடினமாக இருக்கு. உலக அளவில் உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் உலக அளவில் உண்டாக்கப்படுகிறது. அப்போ அந்தி கிறிஸ்துவை வரவேற்க அது உலகம் ஆயத்தம் ஆயிற்று. இப்ப நம்முடைய நிலம் அதான் நமக்கு சிந்தனைக்குள்ள காரணம். இதெல்லாம் நெருங்கி வர்றது. நம்முடைய நிலவரம் என்னவாக இருக்க வேண்டும், என்னவா இப்ப நம்ம இருக்கிறோம் என்பது முக்கியமான காரியம். இன்னைக்கு வரப்போகிற காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சில வசனங்களை ஆசிரியர் சுட்டிக்காட்டு. இனிய நாட்கள் எப்படி இருக்கும்? மத்திய 24 6 முதல் 9 வசனங்கள் தேவைப்பட்ட மத்திய 24 இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இப்ப இன்னைக்கு உலகத்துல பல இடங்கள்ல இது போன்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டு ஜாதி மோதல் அது இந்தியாவில் சர்வசாதாரணம். ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு மோதல் மத அடிப்படை.
அப்படியெல்லாம் நடந்து கொண்டே சமீபத்தில் ஒரு சம்பவங்கள் தருகிற சந்தர்ப்பம் ஒரு எஸ்டி பாய் அவங்களோட டாமினன்ட் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் உள்ளவரால அண்ணன் அட்ரஸ் பண்ணிட்டான் பண்ணது அண்ணன் சொல்லி அது கொச்சையான ஒரு வார்த்தையை பேசி எங்க அப்பா என்ன பகவான் மோட்டிவ் பெரிய ரைட் பெரிய ரைட் ஜாதி ஜாதி அது நடந்து கொண்டே அது பெரிய கொண்டே இருக்கு. எஜுகேஷன் வந்துருச்சுன்னா இதெல்லாம் மாற்றம் அடையும் இருந்ததுல எஜுகேஷன் இவ்வளவு வளர்த்து கொண்டு வந்தாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பர்டிகுலராக சாமான் இருந்தபோது செய்தாங்க. ஆனால் கல்வி வந்து கூட மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்படுது. இன்னைக்கு வட மாநிலங்களுக்கு தென் மாநிலம் மக்களுக்கு பொறாமைகள் அதே போல குறையில சொல்லலாம். ஆன்டி-கரப்ஷன் லா, ஆன்டி-கரப்ஷன் லா அதுவும் இப்போ சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் பார்த்தா பயங்கரமான சாதி யாரையும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தான். ஓப்பனா சிஎம் அடித்து விடுறாரு. எந்த வீட்டுக்கு ஜெக சத்தம் கேட்குதோ அந்த வீட்டை புல்டோசர்களால் அழிக்கப்படும். யார் சொல்றது? சட்டம். என்ன பாதுகாப்பு? அப்படிப்பட்ட அழிவை நோக்கி போயிருக்கிறது. அவங்க நோக்கம் அதை எஸ்டாப்ளிஷ் இருந்தாங்க. பண்றாங்க. இதெல்லாம் எங்க நோக்கி போகும்? அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அறியாமை இருக்கிறாங்க. அந்த அறியாமையினால போகும். அப்ப லீட் பண்ற லீடர்ஸ் வந்து தங்களுடைய குறைநலன்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை பெருக்கத்தை நாம் காண முடியும். பெருக்கத்தை நாம் காண முடியும். அப்போ இதையெல்லாம் அதே அதிகாரத்துல 21 வருஷம் பாத்தீங்கன்னா அப்படி உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காததும் இதுவரை சம்பவிக்காத காரியம் இனிமேலும் சம்பவிக்காதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுதும் பெரிய உபத்திரவம். இது மாதிரி உபத்திரத்தை முன்னாடியும் நடந்ததுல இனிமேலும் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு தான் அழிவு செஞ்சிருக்கணும். மத்திய 10ஆம் அதிகாரத்துல மத்திய 10ஆம் அதிகாரம் 21-22 சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் திரும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். இந்த சூழ்நிலை பிள்ளை அண்ணன் தம்பியை கட்டிருப்பான், தம்பி அப்பாவை கட்டிருப்பான், சொந்தக்காரனா கட்டி கொடுப்பான், கொலை செய்யப்படுவார். இந்த எச்சரிக்கை நமக்கு வந்துருக்கணும் இல்லையா? இந்த எச்சரிக்கை நம்ம வந்திருக்க வேண்டும். ஆனா இதுகளெல்லாம் நம்ம எதுவுமே யோவான் 16 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். கொலை செய்கிறவன் அவங்களுடைய தெய்வத்துக்கு ஒன்று சேரும் நினைச்சு பண்ணும். நான் நல்லதான் அந்த RSS ராஜகோபால்
இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் செய்தியில அப்படியே கேட்டோம். ஒரு எக்ஸி சொல்ல முக்கியமான சொல்றேன். நான் இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டா செயல்படுகிற ஒருத்தன் கொலை செய்தால் பரலோகம் எனக்கு நிச்சயம். என்னுடைய குரான் அதுக்கு நான் செய்தேன்னு சொல்றேன். எனக்கு அது சந்தேகம். ஒருவேளை அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அதை உறுதிப்படுத்தவனே எனக்கு அதை பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால அதை உறுதிப்படுத்தவன் நினைச்சு என்கிட்ட ஒரு முஸ்லிம் எஸ்ஐ இருக்கார் ராஜா. அப்பா அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. கேள்விப்பட்டிருக்காரு. எனக்கு அது எப்படி சொல்ல சொன்னார். ஆனா சஜஸ்ட் பண்ணாரு பக்கோடு காலத்துல அவருக்கு அப்படின்னு சொன்னா அவர் அந்த குறிப்பே எழுதி விட்டார். தொடர்ந்து நம்ம அதிகார மசாலம் சொல்றாங்க. அது மாதிரி பொருளாதார அதுக்காக அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்ப பொருள் செய்கிறவன் நான் அந்த தெய்வத்துக்கு நான் நன்மை செய்யறேன் சொல்றான். அவன்கிட்ட நான் பேசுறது ஏசின்னு அந்தடி பேசிட்டு இருக்கான். நான் உனக்கு என்ன நீ நேசிச்சா ஆண்டவர் தனக்கு அந்த நீயும் போலாம் நானும் போலானே. நீ மட்டும் போறதுக்கு எதையே போடுற என்று கேட்டா நமக்கு சரியான கன்வின்சிங் ஆன்சர் சொல்ல முடியல. ஆனா அதில் அவளை பிடிக்கும் அந்த 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 ப்ரொவிஷன். ஆக அப்படிப்பட்ட காலத்தில் நான் நோக்கி கொடுக்கும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் உதவி தப்பிக்க வேண்டும். ரெண்டாவது மற்றவன் தப்பிப்பதற்கு முயற்சி. நான் மட்டும் தப்பித்தான் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் தப்பிக்க. உங்களை உங்களுக்கு தெரிவிக்க உங்களுடைய சர்ச்சில் அவங்க எந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல இருந்தாங்க. ராதா சிஸ்டர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. தெரிஞ்சவங்க அவங்க சண்டா இருந்துச்சு. ஆனா பெரிய ப்ராஃபிட்டர்ஸ் அவங்க தீர்ப்பு சர்ச்சு. அவங்க கண்ட கஷ்டப்பட்ட சர்ச்சில் அவங்க உலகத்தினுடைய குளோபுக்கு மேல ஒரு பெரிய ஜாயிண்ட் பெல் பெல் அடிக்குது. அந்த பெல்ல அடிக்க ஆரம்பிச்சா உலகமே அதிகமாக வளர்த்த முழுவந்த ஒரு சத்தம் வருது. அந்த மணிகள் உலகம் தான் கேட்க முடியும். உலகம் முழுதும் கேட்கிற அவசியமான ஒரு ஜாயிண்ட் பெல். அதோட ரிவால்விங் பெல். அதுல எழுதப்பட்ட காரியம் நல்ல பிரைட் ஒயிட்ல எவ்வளவு தூரத்துல பூமியில இருந்தா கூட அந்த குலோபை ரீச் பண்ற அளவுக்கு நல்ல பிரைட் ஒயிட்ல எழுதப்பட்ட காரியம் பரிசுத்தம், ஆயத்தம், வெளி பரிசுத்தம், ஆயத்தம். இந்த மூன்றும் நமக்கு அவசியமான. என்னுடைய பரிசுத்தம் எப்படி ஆண்டோடைய பார்வையிலே என்னுடைய பரிசுத்தம் ஆண்டோடைய பார்வைக்கு அவருடைய அங்கீகரிப்புக்கு உட்பட்டதா அங்கீகரிப்பாரா? பரிசுத்தத்தை அவர் அங்கீகரித்து என்னுடைய பரிசுத்தம் 29 வருஷம்
ஆண்டவர் நம்மை இதற்கு முன்னிருக்கிறார் என்பது நம்முடைய குமாரன் அநேக சகோதரனுக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். முக்கியமான அவருக்கு இணையான ஒரு வாழ்க்கை, அவரை போன்ற ஒரு வாழ்க்கை, அதற்கு நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த லட்சம் வைக்கிறோம். நானே கைது பண்ண ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். கிறிஸ்தவ மாற்றம் ஒரு மதம் அல்ல, முன்குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு மாற்றம். அதை சுருக்கமா சொல்றது கைது இதான் அவ்வளவு. அது மதம் அல்ல, முன்னிர்ணயிக்கப்பட்ட லக்கை நோக்கி பயணிக்கிற மாற்றம். கணம் அந்த வழியாக அப்படியானால் இந்த அவருக்கு இணையா நம்மை முன்குறித்திருக்கிறாரே, அந்த முன்குறித்த லட்சணம் நம்முடைய தரிசனத்தில் நிறுத்திக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். அடுத்தது ஆயத்தம் 3:20 படி நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி எதிர்பார்த்திருக்கிறோம்? ரெடியானதான் சிலரை அனுசரிக்கின்ற ஆயத்தம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் citizens of heaven. எவ்வளவு பெரிய சொல்லாக்கி, வெளியே மரணத்தை குறித்து இப்படி காரியத்தை சொல்லி சென்னையில் கொண்டு இந்த பயணி அவர் சொன்ன காரியம் இறந்துட்டார். இப்ப சொன்ன காரியம் வெளியே இறந்து விட்டார், மறுத்து போறான்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க. அவர் சொன்ன காரியம் நம்பாதீங்க. என் அட்ரஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க கேள்விப்பட்டு போகும், என் அட்ரஸ் தான் மாறி. இப்ப எனக்கு ஒரு அட்ரஸ் 23 போயிடுச்சு. எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. இப்போ நான் அட்ரஸ் மாறி வெளியே Jesus, we are the citizens of heaven. அந்த குடியிருப்பு சொல்லப்பட்ட வார்த்தை குடி உரிமை, அதான் சிட்டிசன்ஷிப். நம்ம அமெரிக்கா போன வாழ முடியுமா? எவ்வளவு பார்ப்பாங்க, எவ்வளவு பார்ப்பாங்க. பாஸ்போர்ட் வச்சுட்டோம், அது நம்மளே நாடு கொடுத்தது. நீ வெளிநாட்டுக்கு போலாம், வாழ்க்கை அவங்க கொடுத்தேன். அதான் விசா, அதான் விசா. அவன் கூப்பிடுறதுக்கு எவ்வளவு ஒரு நாட்டுக்கு போகணும். ஒரு நாட்டுக்கு வந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ணித்தான் அந்த நாட்டுக்கு போகணும்னு சொன்னான். அதெல்லாம் போறதுன்னா அவருக்கு அது பரிசுத்த தேசம். பரிசுத்த தேசம், பரிசுத்த தேசத்தை சுற்றி சுத்தமா சொல்லப்பட்ட காரியம் வெளிப்பட்ட 21ஆம் அதிகாரத்துல 2வது பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டே எழுதி வச்சிருக்கு. பரலோகம்
ஆனால் அவங்க பார்க்கிறார். இதுதான் அந்த நகரம். கட்டி கொண்டு நகரம் இதுதான். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை பரிசுத்த நகரம் ஹோலி சிட்டி. தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நகரம், பரிசுத்த நகரம். அந்த நகரத்துக்கு போனோமே பரிசுத்தம் இல்லாம போக முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவன் எவ்வளவு பெரிய அதைத்தான் நான் சோமான் சொல்லிக்கிற போட்டு 14 மணி என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். மீண்டும் வந்து நான் இங்கே இருக்கிறோம், அங்கே நீங்கள் இருக்கும்படி ஒரு ஸ்தலத்துக்கு சொல்லப்பட்டது. கிழக்க போல சிட்டி அப்ப நகரத்தை நாம் கேட்ட போனாதான் அந்த நகரம் பட்சத்தம். அதுதான் வார்த்தை சுருக்கமா சொன்னான். இப்போ என்ன பரிசுத்த நகரத்தை கட்டி இதுல ஒரு சபையை உருவாக்கினார். பூமி நடக்கிறத கூட சபையை உருவாக்கினார். அந்த சபையின் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கினார். அந்த சந்ததி அங்கு 10-11 பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து திருமை 58:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக உட்படுத்தும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். குற்ற நிவாரண பலியாக நம்முடைய பாவத்தை போக்கு குற்ற நிவாரண பலியாக அதுல இருக்காருந்தால் அந்த பலியை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னார். அவர் தனது சந்ததியை கண்டு நீண்ட நாளாயிருப்பார். கத்தெடுத்து கைவிட்டார். ஆத்ம வருத்தத்தின் பலன் நமக்கு தெரியாது. தாய்மார்கள் எவ்வளவு வேதனைக்குரிய
அதே வார்த்தை சொல்றாங்க. அவருடைய ஆத்ம ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி தாங்க முடியும்? ஆண்டல்ல சந்தைக்கு நான் காண போகிறேன் சந்தோஷம் இல்லை. ஆனாலும் அதே தாண்டி கதர்களின் சத்தம் சந்தைகள் மாத்தத்துல அது சந்தைக்கு வந்தோம் குழந்தைக்கு பார்த்தோம் பெரிய சந்தோஷம். மாத்திரம் எல்லாம் ஒரு சந்ததி உருவாக்கலாம், சந்ததியை உருவாக்கலாம். அதே நீதிமான்கள் ஆட்சிப்படுத்தி சந்ததி 22 ஒரு சந்ததி இந்த சந்ததியை ஆண்டவருடைய குற்ற நிவாரண பலியை சார்ந்து அந்த ரத்தத்தை விசுவாசித்து கட்டிக் கொள்ளுகிற போது அந்த சந்ததி உருவாக்கம், அந்த சந்ததி சபையில் உருவாக்கம். பூமியில ஒரு சபையை கொண்டு ஒரு சந்ததியை உருவாக்கினால் அங்கே அவரை அப்பமடைப்பட்ட குடியமர்த்துவதற்கு அது ஒரு பெரிய நடத்தை. கட்டி வெளிப்படுத்த அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த சந்ததிகள் அந்த நீதி பொறுமையாக தாமதமாயிராமல் ஒருவருக்கு கெட்டு போகாமல் எல்லோரும் மனதில் திரும்பி நம்மை நீடிய பொருளும் அப்ப இந்த கொடுக்கப்படுற ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் இந்த காலத்தை எல்லாம் ரெடியாகிட்டான். கிருபையின் காலம் முடிவடை, கிருபையின் காலம் முடிவடை, கிருபையின் காலத்திற்கு அமைப்பு பயன்படுத்தி வசனத்தை நம்முடைய கற்பனத்தில் நிறுத்திக் கொண்டாமே அந்த லட்சம் பயணித்து அதற்கு சென்றடைவோம். இந்த நிச்சயத்தோடு வெளிப்போம் பெற்றுக்கொள்ள ஆயிரமாய் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்கு வாழ்வதற்கு யாருக்கும் கிடைக்காத வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களில் ஒரே ஒரு மாத்திரம்
பற்றி 2005 அதிகாரம் 8 அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. holy highway. holy highway. நெடுஞ்சாலைன்னு சொல்றோம். holy highway. வருஷத்த நெடுஞ்சாலை. இப்பொழுது வருஷத்த நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலை சொல்லப்பட்ட காலத்திலும் வருஷத்த வழி எனப்பட்டு தீட்டுள்ளவர் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறது பேதையா இருந்தாலும் முக்கால இருந்தா கூட ட்ராக்க தவறாம போயிட்டு போய் வெளியூர்களை வந்து அதை மிஸ் பண்ணாம வார்த்தை நமது பின்னாடி வெளிநடத்தலுக்கு ஒரு ஆடு பரிசுத்த பாதையிலே கலாக்கியத்தை பெற்றுக் கொள்ளாத மக்களெல்லாம் வழி இருக்கு. இந்த வழியில போகாம எங்க போயிட்டோமே, திசைக்கு போயிருக்கிறோமே எந்த உணர்வுகள் நமக்கு தேவை. மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டி ஆண்டவருக்கு நல்ல வார்த்தைகள் என்னை கூட்டி உன்னோடு வார்த்தைகள் பகிர்ந்து நல்ல கிருபைக்காக வேண்டுமா நிறைவு செய்கிறேன்.